நாம இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனல் அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்குள்ளே போகணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக்கையும் போட்டுருங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஹீரோயின் இது ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி தான். ஸோ பெண்களை சுற்றி நகரக்கூடிய கதை தான். ஸோ நம்ம ஹீரோயின் தான் இந்த மெயின் கேரக்டர், ஹஸ்பண்ட் இல்லாத ஹீரோயின். ஸோ அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ சின்ன சின்ன வேலைகள் பார்த்து தான் குடும்பத்தை வந்து காப்பாற்றிட்டு இருக்க ஒரு பெண்மணி, அவங்கள சுற்றி தான் கதை நகருது. ஸோ ஏழ்மையான வாழ்க்கையாக இருந்தாலும் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய பசங்களுக்காக அவர் கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம ஹீரோயின் தள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் வந்து கதையாகவே சொல்லியிருக்காங்க. இந்த கதை என்னை பொறுத்தளவுக்குமே கேட்குறதுக்கு பழைய கதை மாதிரி தெரிஞ்சாலும் இது அருமையாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். படம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சிம்பிளான கதையை களத்தை எடுத்து அதை அருமையாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ரொம்ப போட்டு 2 மணி நேரத்துக்குலாம் இழுக்காமல் ரொம்ப ஷார்ட்டாகவே இந்த படத்தை முடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 1.5 மணி நேரம் கூட இல்லை, அது கம்மியாக தான் முடிஞ்சிருச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த படத்துக்கு நம்ம எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து 3 கொடுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு.